ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பேனு, ஈறு, பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்திருக்க கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பொடுகு போகிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிரந்தரமாக பொடுகு ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்போதுமே தலையில் பொடுகு போகணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு தலையில் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தலை குளிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு தலை குளிச்சிருங்க. எப்போதும் என்ன ஷாம்பு போட்டு குளிப்பீங்களோ அது மாதிரி ஷாம்பு போட்டு நல்லா தலையில் அழுக்கு இல்லாத அளவுக்கு தலையில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தலை குளித்த தலையில் தான் நம்ம இந்த ரெமிடி பண்ண போகிறோம். நீங்கள் குளித்த தலையில் பண்ணுறப்ப உங்களுக்கு 100% ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நீங்கள் ஒன் டைம் பொடுகுக்காக பண்ணாவே பொடுகு இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் பொடுகு துளி அளவு கூட இருக்காது. ஆனால் நீங்கள் பண்ணுற முறையாக கரெக்டாக பண்ணணும். தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ரெட்டச்சடை போடுறதுக்கு எப்படி பின்வாக எடுத்து முடியை 2ஆக ஒதுக்கி வச்சுக்கோமோ அந்த மாதிரி 2 சைடு முடியை போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சைடு உள்ள முடி நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக அதில் ஒரு பேண்டு இல்லை நீங்கள் கொண்ட மாதிரி கூட போட்டுக்கலாம். தலையில் இருக்கிற பொடுகு சுத்தமாக போகிறதுக்காக நம்ம ரெகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி தலைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெயை நம்ம நினைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த மாதிரியான காட்டன் இருந்துச்சுன்னா இதில் கூட நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் காட்டனை நல்லா நனைச்சிட்டு வச்சுருக்கோம். இப்போ தலை குளிச்சிருக்கிற தலையில் நல்லா வாகை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வகுந்து நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல பொடுகு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தலையில் இருக்கிற பொடுகு ஒரே நாள்லேயே சரியாயிரும். இது அனுபவமான உண்மை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகு இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். பொடுகு தலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி உதிர்ந்து கொட்டிகிட்டே தான் இருக்கும். தலையில் பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம சீப்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். சீப்பை நீங்கள் எப்பப்போலாம் தலை குளிக்கிறீங்களோ அந்த டைமிங்லலாம் சீப்பை சுத்தமாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தலை குளித்த தலையில் சீப்பு போடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொடுகு இல்லாமல் இருக்கும். இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமிடி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தலையை எப்போதும் எப்படி சீவி கட்டுவீங்களோ அதே மாதிரி சீவி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கிறப்ப தலை குளிச்சுக்கலாம். இது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலை குளிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் தலை குளித்ததுக்கப்புறமா இதை பண்ணுறதுனால தலை சுத்தமாக தான் இருக்கும். அந்த எண்ணெயிலே தலையில் நல்லா ஊறுறப்போ பொடுகெல்லாம் ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிரும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.